கோவையிலிருந்து கேரளாவுக்கு சுற்றுலா சென்ற கல்லூரி மாணவர்கள் இருவர் சிற்றூர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரசாத். வணக்கம் பிரசாத். தற்போது மற்றொரு மாணவனின் நிலை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். கோவை கற்பகம் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் கேரளாவுக்கு சுற்றுலா சென்றிருந்தனர். அந்த சுற்றுலாவுடைய ஒரு பகுதியாக பாலக்காடு மாவட்டத்திலுள்ள சிற்றூர் ஆற்றில் இந்த மாணவர்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள். 10 பேர் அந்த ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது 4 மாணவிகள் 10 பேர் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென 2 மாணவர்களை தண்ணீர் இழுத்துச் சென்றது. ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீகௌதம் மற்றும் அருண் என்கின்ற 2 மாணவர்களை இழுத்துச் சென்ற நிலையில் சக மாணவர்கள் அங்கிருந்து சத்தம் எழுப்பியதால் உடனடியாக அப்பகுதியினர் அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டார்கள். அப்படின்னு அந்த ஸ்ரீகௌதம் மாணவர் பலத்த காயங்களோடு மீட்கப்பட்டார். அருண் என்ற மாணவரை தண்ணீர் இழுத்துச் சென்றது. ஸ்ரீகௌதம் உடனடியாக அங்கிருந்து மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி தற்போது அருண் என்ற மாணவரை தேடுகின்ற பணி தீயணைப்பு வீரர்கள், தீயணைப்பு பணிகளை நீர்மூழ்கி உட்பட பொதுமக்களுடைய துணையோடு தீவிரமாக தேடி வருகிறார்கள். இவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த மாணவர்கள் தண்ணீரில் இழுத்துச் செல்லப்பட்டு ஒரு மாணவர் உயிரிழந்தது, இன்னொரு மாணவர் மாயமான சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரசாத். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.